இன்று தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. சங்கீதம் 29ஐ முழுமையாக வாசித்தோமேயானால் கர்த்தருடைய சத்தத்தை தண்ணீர், மரங்கள், அக்கினி, வனாந்திரம், அதாவது காடுகள், விலங்குகள், ஆலயத்தில் உள்ள யாவரும் கேட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது? அது வல்லமையுள்ளது, மகத்துவம் உள்ளது. இந்த வல்லமையையும் மகத்துவத்தையும் மேற்கூறிய அனைத்தும் உணர்ந்திருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களா? ஒருவேளை கேட்கவில்லை என்றால் நீங்கள் சங்கீதம் 29:2 சொல்லியபடி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. உலக பிரகாரமான ஆடை அலங்காரத்துடன், பதவி பகட்டுடன், மாய்மாலத்தோடு, போட்டி பொறாமையோடு கர்த்தரை தொழுது கொள்கிறீர்கள். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமெனில் நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். மார்பில் அடித்துக்கொண்டு வானத்துக்கு தன் தலையை தூக்காமல் பாவி என்று அழுத ஆயக்காரனை போல் இருக்க வேண்டும். நாமோ பரிசேயர், சதுசேயர் போல உலக மேன்மைகளையும் புகழையும் பணத்தையும் பிரதானமாக வைத்துக்கொண்டு கடவுளுக்கு இவற்றிற்கெல்லாம் அடுத்ததாக கனம் கொடுக்கிறோம். முதலாவது தேவனுடையவற்றையும் நாம் தேடும்போது புகழ், பணம் எல்லாம் தானாக நம்மை வந்தடையும். கர்த்தரை நாம் உண்மையாக தேடினால் நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் நமக்கு பலன் கொடுத்து வெற்றி கொடுப்பார். ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம், புலம்ப மாட்டோம். கர்த்தரை நாம் உண்மையாக தேடினால் நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் தேவ சமாதானத்தால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சத்தம் என் வாழ்வின் நிலையை மாற்றுகிறது. ஆமேன்.